ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் சர்க்கம் 9 அந்தப்புர வர்ணனை. சிறப்புமிக்க அந்த இல்லங்களின் மத்தியில் வாயுகுமாரன் ஹனுமன் மிகச்சிறந்த ஒரு மாளிகையை பார்த்தார். அது மிக அகலமாகவும் நீளமாகவும் விஸ்தாரமாகவும் இருந்தது. அரக்க அரசனின் அந்த மாளிகை பல அடுக்கடுக்கான உப்பரிகைகள் நிறைந்ததாயிருந்தது. எதிரிகளை அழிக்கும் ஆற்றல் பெற்ற ஹனுமன் நீண்ட தடக்கண்களை உடைய சீதாதேவியை விதேகராஜன் மகளை தேடி தேடி நாற்புறமும் அலைந்து திரிந்தார். ராவணனுடைய அரண்மனை அரக்கர்களின் மிகச்சிறந்த வாசஸ்தலமாக இருந்தது. சீர்கள் அனைத்தும் பெற்றிருந்த ஹனுமன் அவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு அரக்க அரசனின் மாளிகைக்கு வந்து சேர்ந்தார். அந்த அரண்மனையை பல யானைகள் காவல் காத்து கொண்டிருந்தன. அவற்றில் சில 3 தந்தங்களையும் சில 4 தந்தங்களையும் கொண்டிருந்தன. ஆயுதங்கள் ஏந்திய அரக்கர்கள் அதனை சுற்றி பரவலாக காவல் காத்திருந்தார்கள். ராவணனுடைய இல்லத்தில் அரக்க ஜாதியைச் சேர்ந்த பல மனைவிமார்கள் இருந்தார்கள். தவிரவும் படையெடுத்துச் சென்று எதிரிகளை வெற்றி கொண்டபோது பலாத்காரமாக கொண்டுவரப்பட்ட பல அரசகுமாரிகளும் அங்கே கன்னிமாடத்தில் ஆசை நாயகிகளாக நிறைந்திருந்தனர். முதலைகள், மகர மீன்கள், திமிங்கலங்கள், சுறாமீன்கள் மற்றும் பெரும் பாம்புகளுடன் நிறைந்திருக்கும் ஒரு கடல் பெருங்காற்றினால் கொந்தளித்தால் எப்படி இருக்குமோ அதைப்போன்று அந்த அந்தப்புரமும் இருந்தது. குபேரனுடைய அரண்மனையில் இருந்த செல்வச் செழிப்பு, ஹரி என்ற குதிரையை வாகனமாக கொண்ட தேவேந்திரன் அரண்மனையில் இருந்த ஐஸ்வர்யம், இவை யாவும் ராவணனுடைய அரண்மனையில் என்றென்றும் நீங்காத செல்வமாக இருந்தன. குபேரராஜனிடமோ யமதேவரிடமோ வருணதேவனிடமோ என்ன செல்வச் செழிப்பு இருக்குமோ அதற்கு நிகராகவோ ஏன் அதற்கு மேலாகவும் இங்கே அரக்கரின் இல்லங்களில் இருந்தன. ஹனுமன் பானங்கள், உணவு வகைகள் ஆகியவற்றின் திவ்யமான வாசனையை அப்போது நுகர்ந்தார். ஒரு நெருங்கிய உறவினனை ஒருவன் இங்கே வா இங்கே வா என்று அன்புடன் கூப்பிட்டு அழைத்துச் செல்வது போல் அந்த வாசனை ராவணன் இருக்கும் இடத்திற்கு இங்கே வா என்று கூறி பலசாலி ஹனுமனை அழைப்பது போல் இருந்தது. அப்பொழுது அந்த மனம் வந்த இடத்தை நோக்கி சென்ற ஹனுமன் அங்கே ஓர் அழகிய பெரிய கூடத்தை பார்த்தார். அது ராவணனுக்கு மிகவும் மனதிற்கு பிடித்த ஓர் உத்தம ஜாதி காதல் மனைவி போல் இருந்தது. அதன் படிக்கட்டுகள் நவரத்னங்களை கொண்டு பதிப்பிக்கப்பட்டிருந்தன. அதன் ஜன்னல்கள் தங்கம், வெள்ளி ஆகியவற்றால் அமைக்கப்பட்டு திகழ்ந்தன. அதன் தரையில் ஸ்படிக கற்கள் பரப்பப்பட்டு தளவரிசை செய்யப்பட்டிருந்தது. கூடத்தில் அங்கங்கே தந்தத்தால் ஆன அழகு பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த கூடம் நிறைய தூண்களால் அலங்காரமாக இருந்தது. தூண்கள் நவரத்னம் பதிக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்டிருந்தன. அவை முத்துக்கள், பவளங்கள், தங்கம், வெள்ளி ஆகியவற்றாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. தூண்கள் சமச்சீராகவும் நேராகவும் உயரமாகவும் இருந்தன. அவை நாற்புறமும் அழகுபடுத்தப்பட்டிருந்தன. அந்த பெரிய தூண்களை பார்க்குங்கால் அவற்றையே சிறகாக கொண்டு புஷ்பக விமானம் விண்ணில் எழுவது போல் தோற்றமளித்தது. அந்த அரங்கத்தில் பெரிய ரத்ன கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. அகில் புகையினால் நறுமணம் பரவியும் அன்னப்பறவையைப் போல் தூய வெண்மையாகவும் பூக்கள் தூவப்பட்டு வண்ணமயமாகவும் நினைத்தவற்றை அருளக்கூடிய கீர்த்தி பெற்ற காமதேனுவை போன்றும் மனதிற்கு மிக்க சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதாகவும் வர்ண ஜாலங்கள் மன நிறைவை உண்டு பண்ணுவதாகவும் தெய்வீகமான ஸ்தம்பத்தை தோற்றுவிப்பதாகவும் அந்த இடம் இருந்தது. ராவணனின் பாதுகாப்பில் இருந்த அந்த கூடம் 5 இந்திரியங்களுக்கும் உகந்ததான 5 விஷய சுகங்களையும் அளித்து இன்பத்தை அள்ளித் தருவது போல் இருந்தது. அது ஒரு தாய் தனது மகவுக்கு பல விதங்களிலும் பொருள்களை கொடுத்து அதனை களிப்படையச் செய்வது போல இருந்தது. இவை யாவற்றையும் பார்த்த மாருதி தன் மனதுக்குள், இது என்ன ஸ்வர்கலோகமா, வேறு ஏதாவது தேவலோகமா, அல்லது தேவேந்திரனுடைய பட்டணமா, அல்லது அஷ்டமகா சித்திகளின் ஒட்டுமொத்தமான தவப்பயனா என்று நினைத்து கொண்டார். குடிமயக்கத்தாலும் நித்திரையினாலும் ஆட்கொள்ளப்பட்டு நடு இரவில் கேளிக்கைகளில் ஈடுபட்டு சோர்ந்து தன்னை அறியாமல் தூக்கத்தில் துயில் கொண்டிருந்தார்கள் அங்கே பெண்கள். அப்பொழுது அவர்கள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தபோது அணிகளின் சலசலப்பு கூட கேட்கவில்லை. எல்லாம் நிசப்தமாக இருந்தது. பார்ப்பதற்கு ஒரு தாமரை குளம், ஹம்சங்கள், வண்டுகள் ஆகியவற்றின் ஆரவார ஒலிகள் இல்லாமல் அமைதியாக இருந்ததை போன்று இருந்தது. தாமரைகள் விடியற்காலையில் மலர்ந்தும் இரவில் இதழ்கள் மூடிக்கொண்டும் இருப்பது போல் அந்த மங்கையர்களின் திருமுகங்களும் திகழ்ந்தன. அவர்களின் திருமுகங்களை அவை அலர்ந்த தாமரை மலர்களென்றே எண்ணி வண்டுகள் மயக்கமுற்று அடிக்கடி இடைவிடாமல் தேடி தேடி வந்தன.
இவர்களின் திருமுகங்கள் எல்லா குணவிசேஷங்களிலும் தாமரைகளுக்கு சமமானவையே என்று மாருதி நினைத்தார். நித்திரை செய்யும் பெண்மணிகளால் நிறைந்த ராவணனுடைய அந்த சயனக்கூடம் சரத்கால வானில் தாரகைகள் நிறைந்திருக்கும் நிர்மலமான ஆகாயத்தை ஒத்திருந்தது. அந்த நாரிமணிகளால் சூழப்பட்டிருந்த அரக்கர் வேந்தன் ஒளி பொருந்திய சந்திரன் தாரகைகளால் சூழப்பட்டிருந்ததை ஒத்திருந்தான். நன்மங்கையர்களில் சிலர் மெதுமெதுவாக மூச்சு விட்டு கொண்டிருந்தாலும் அந்த மெல்லிய சுவாச காற்றினால் கூட அருகில் இருந்த ஒளிமிக்க மங்கையர்களின் காதணிகள் அசைந்தாடின. அந்த நங்கையர்களின் மூச்சுக்காற்று இயல்பாகவே மணமாகவும் இன்பமாகவும் இருந்தன. அதனுடன் கூடி சர்க்கராசவளம் என்ற மதுவின் மணமும் கூடி ராவணனை உபசரித்தன. ஒருத்தி கைகள் தோள்கள் நிறைய அணிகளை அணிந்து அயர்ந்து தூங்கியிருந்தாள். அவளுடைய கைகளையே தலையணையாக கொண்டு அடுத்தவள் தூங்கினாள். இன்னும் சில அழகான மங்கையர் துணிகளையே சுருட்டி வைத்து தலையணையாக வைத்து தூங்கினார்கள். ஒருத்தி இன்னொருத்தியின் மார்பின் மேல் தலை வைத்து படுத்திருந்தாள். அந்த இன்னொருத்தி கைகளில் இன்னொருத்தி தலை வைத்து படுத்திருந்தாள். இன்னொருத்தியின் தொடை மீது தலை வைத்து படுத்திருந்தாள். அவளுடைய கைகளை தலையணையாக்கி இன்னொருத்தி தூங்கினாள். ராவணன் அப்பொழுது சுகமாக நன்றாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தங்கச் சுடர்களுடன் இருந்த தீபங்கள் ஆடாமல் அசையாமல் ஒளிர்ந்தன. அதை பார்க்கையில் அந்த தீபங்கள் இமை கொட்டாமல் ராவணனிடம் பயமில்லாமல் அவனுடைய மனைவிமார்களை கண்டு களிப்பதைப் போல் தோன்றியது. அந்த அந்தப்புரத்தில் ராஜரிஷிகளின் பெண்கள், பித்ருகணங்களின் மங்கையர், தைத்தியர்கள் இனத்தைச் சேர்ந்த நங்கையர், கந்தர்வர்கள் இனத்தைச் சேர்ந்த யுவதிகள், இராட்சச இனத்தைச் சேர்ந்த கன்னிகள் ஆகியோர் இருந்தனர். அவர்கள் யாவரும் ராவணனிடம் காதல் வயப்பட்டுத்தான் வந்தவர்கள். அவர்கள் யாவரையும் எதிரிகளுடன் யுத்தம் செய்து ராவணன் அபகரித்து வந்திருந்தான். சிலர் ராவணனின் மேல் மோகம் கொண்டு காதல் வசப்பட்டு வந்தவர்கள். அந்த அந்தப்புரத்தில் எந்த பெண்மணிகளும் வற்புறுத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டவர்கள் இல்லை. ராவணனுடைய பராக்கிரமத்திலும் அவனுடைய குணவிசேஷங்களிலும் மனம் வைத்துத்தான் அவர்கள் அவனை அடைந்தார்கள். அவர்களுள் யாரும் அவனிடம் காதல் கொள்ளாதவர்கள் இல்லை. அதே போன்று யாரும் முன்பே யாரையும் மணந்திருக்கவில்லை. ஜனககுமாரி சீதை மட்டும்தான் இதற்கு விலக்காக இருந்தவள். அந்த அந்தப்புர மங்கையரில் யாரும் இழிகுலத்தைச் சேர்ந்தவள் இல்லை. யாரும் அழகில்லாதவள் இல்லை. யாரும் திறமையற்றவள் இல்லை. யாரும் பணிவிடை செய்ய மறுப்பவள் இல்லை. யாரும் பலகீனமானவள் இல்லை. எவளும் காதலனுக்கு விருப்பம் இல்லாதவள் இல்லை. இப்படிப்பட்ட தகுதியின்மை படைத்த யாரும் ராவணனுடைய மனைவியாக இல்லை. அப்பொழுது வானர வீரன் ஹனுமனின் மனத்தில் இவ்வாறு எண்ணம் எழுந்தது. இங்கே இருக்கும் ராவணனுடைய மனைவிமார்கள் அவனுடன் கூடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள். இதை போன்றே ராகவனின் மனைவி சீதாதேவியையும் ராமனுடன் சந்தோஷமாக இருக்க நல்ல புத்தி கொண்டு ராவணன் வைத்திருந்தானால் எவ்வளவு நன்றாக அவனுக்கு இருந்திருக்கும். மீண்டும் ஹனுமன் வருத்தத்துடன் எண்ணிக்கொண்டார். சீதாதேவி நிச்சயம் இவர்கள் யாவரையும் காட்டிலும் சீல குணங்களில் மிகச் சிறந்தவள். அதனால்தான் இந்த மகாவீரன் லங்கேஸ்வரன் அவளிடம் இந்த அநாகரீகமான செயலை செய்திருக்கிறான். அந்தோ கஷ்டம். சர்க்கம் 9 முடிவுற்றது. அடுத்து மண்டோதரியை காணுதல்.